ஆம் கல்வியாண்டின் விளையாட்டு விழா நிகழ்வன அணிவகுப்பு, இறைவணக்கம், வரவேற்புரை, திருவிவிலியம் வாசித்தல், ஜபம், தமிழ்த்தாய் வாழ்த்து, கொடியேற்றுதல், கொடி பாடல், உறுதிமொழி, கூட்டுடற் பயிற்சி, வாழ்த்துரை, பெற்றோராசிரியர் கழக தலைவர், அரோபிக் எக்ஸசைஸ், வாழ்த்துரை அருட்பணி ரபிஸ்டன் அவர்கள், சிலம்பம், தலைவர் உரை, கராத்தே, வாழ்த்துரை தாளாளர் தந்தை அவர்கள், விளையாட்டுப் போட்டிகள், பெற்றோர்களுக்கான போட்டி, ஆசிரியர்களுக்கான போட்டி, நன்றியுரை, நாட்டுப்பணி. அணிவகுப்பு. அணிவகுப்பு என்பது நம் மண்ணின் மாபெரும் மரபு. அவ்வகைதனில் விழாவினில் கலந்து சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள தலைவர் அவர்களுக்கு அணிவகுப்பு மூலம் மரியாதை செலுத்த வருகின்றனர் எம் மாணவ செல்வங்கள். அழகான அணிவகுப்புதனை நேர்த்தியாக செய்து தலைவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்திய மாணவ செல்வங்களுக்கு எம் நன்றி. இறைவணக்கம். வாழ்வினில் இனிமை சேர்க்கும் இறையருளை வாழ்த்தி இறைவணக்கம் மூலம் இறைவனை வரவேற்க வருகின்றனர் எம் மாணவ செல்வங்கள். கண்கள் என்னை கண்
கடவுளின் கட்டளைகளை நான் கடைபிடிப்பேன். நான் பிழைக்குமாறு உமது வாக்குறுதி கேட்க என்னை தாங்கியறணும். எனக்கு நம்பிக்கை வீண் போக விடாதேயும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஜெபம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எல்லா கலைகளுக்கும் ஞானங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமும் நீரே. உமது மேலான பராமரிப்புக்கு நன்றி கூறுகிறோம். எமது புத்திக்கு ஒளியையும் மனதிற்கு உறுதியையும் நல்ல நினைவாற்றலையும் தாரும். நாங்கள் என்றும் நல்லவற்றை புரிந்தவற்றை ஏற்று செயல்படுத்தும் வரமருளும். இன்று நாங்கள் கற்பவை யாவும் எங்கள் உடல் உள்ளம் ஆன்ம வளர்ச்சிக்கு உறுதுணையாய் அமைவதாக. இம்முழு வளர்ச்சிக்கு உதவும் எங்கள் பெற்றோர், ஆசிரியர் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். தமிழ்தாய் வாழ்த்து. வரவேற்புரை. வந்தாரை வரவேற்பது நம் தமிழ் பண்பாட்டின் உயரிய பண்பு. அவ்வகைதனில் விழாதனை சிறப்பிப்போரையும் சிறப்பிக்க வருகை புரிந்தோரையும் மனநிறை மகிழ்வுடன் வரவேற்க வருகின்றார் நம் பள்ளி ஆசிரியை திருமதி ஜாஸ்மின் அவர்கள். அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். இவ்விளையாட்டு விழாவினை வெகு சிறப்பாக எம் பள்ளியில் கொண்டாட சித்தம் கொண்ட இறைவனை இந்த அவையில் வணங்கி வரவேற்கிறேன். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம், தேனி போல் உழைப்பு, இவற்றை சிறமேற்கொண்டு வாழும் எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவியும் இன்றைய விழாவின் தலைவருமான திருமதி பிரபா அவர்களை விழாவிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். எளிமைக்கு இலக்கணமாய் என்றும் தோழமை உணர்வுடன் வெற்றி என்னும் வேட்கையினை நமக்குள் புதைத்து நல்ல பல கருத்துக்களை வழங்கவிருக்கும் நம் சிறப்பு விருந்தினரும் எளிமைக்கு இலக்கணமாய் என்றும் தோழமை உணர்வுடன் வெற்றி என்னும் வேட்கையினை நமக்குள் புதைத்து நல்ல பல கருத்துக்களை வழங்கவிருக்கும் நம் சிறப்பு விருந்தினரும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவருமான திரு செல்வகுமரன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். கல்லினுள் அறிவொளி காணவும் கால வெள்ளத்தில் நிலை காணவும் புல்லினில் வைரப்படை காணவும் இப்பள்ளியை வழிநடத்தி வரும் எம் பள்ளி தாளாளர் அருட்பணி கிஷோக் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மூத்தோர் சொல்லும் முதுநிலை கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்னும் கூற்றின்படி மாணவர்களுக்கு அழகாய் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் எம் உதவி பங்கு தந்தை அருட்பண் ரெபிஸ்டன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள். நம்மில் உயர்ந்தவள் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி ஒரே குடும்பமாய் வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளி ஆசிரியை அருட் சகோதரி அருள் இருதயமேரி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அறியாமை என்னும் இருள் நீக்கி அறிவு என்ற தீபச் சுடரேற்றி
ஒவ்வொரு மாணவரையும் செதுக்கிக் கொண்டிருக்கும் எம் ஆசிரிய பெருந்தகைகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். தேடல்களை தேடித் திரிந்து வழிகாட்டிகளின் தோழமை கொண்டு போட்டி என்னும் போர்க்களம் கண்டு தடைகளை தாண்டி கலை நிகழ்ச்சிகளுக்கு பங்கு பெற வந்திருக்கும் எம் மாணாக்கர்களே, இரவு வானை அழகு செய்து கொண்டிருக்கும் விண்மீன்களைப் போல் இக்கூட்டத்துக்கு அழகு செய்து கொண்டிருக்கும் பெற்றோர் பெரியோர் அனைவரையும் வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அழகிய தமிழில் அற்புதமான வரவேற்புரை நல்கிய ஆசிரியைக்கு எம் நன்றி. தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ்த்தாயை வாழ்த்தி கொடியேற்ற நிகழ்வினை தொடங்குவோம். கொடியினை ஏற்றி விழாவினை சிறப்பிக்க தலைவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு. இந்தியர் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். இந்நாட்டை பெரிதும் நேசிக்கிறேன். இந்நாட்டின் பல பெருமைக்காகவும் பண்புக மரபு சிறப்புக்காகவும் நான் பெரிடம் அடைகிறேன். இந்நாட்டின் பெருமைக்கு தாழ்ந்து விடுகிற என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர் ஆசிரியர்கள் எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லாரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உயர்ந்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலேதான் என்று மகிழ்ச்சி காண்பேன். கொடியேற்றி சிறப்பித்து உறுதிமொழியேற்ற அனைவருக்கும் என் நன்றி. கூட்டுடற்பயிற்சி. ஆரோக்கிய வாழ்வுக்கு உடற்பயிற்சி அவசியம் என்பதை உணர்த்தும் வகையில் ஆனந்தமாய் மாணவர்கள் செய்யும் கூட்டுடற்பயிற்சிதனை கண்டு மகிழ்வோமா?
எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்கூலோடைய ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ வந்து நாங்கள் எல்லாருக்கும் வந்து நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம். நானும் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கூலோட ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ எனக்கு வந்து இந்த வருஷமும் டிடி பிரசிடண்டாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருந்த டீச்சர்ஸ், ஆர்கனைசேஷன், பேரண்ட்ஸ் எல்லாருமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் டேங்கிறது பேரண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஒரு விஷயம் என்னன்றது அப்படின்னா குழந்தைங்களுக்கு எஜுகேஷனையும் தாண்டி ஃபிசிக்கலாகவும் மென்டலியாகவும் அவங்களோட ஃபிட்டாக நம்ம கொண்டு போகிறதுக்காக தான் இந்த ஸ்போர்ட்ஸ் டேல வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குங்கிறத இப்போ கொடுக்குறாங்க. ஸோ வந்து எல்லா குழந்தைங்களுமே நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் டேல ஒரு குழந்தைங்க அது எப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கிறத பார்த்து நம்ம டீச்சர்ஸ் அவங்கள வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவங்க திறப்பட நம்ம முன்னால் உள்ளதோ எல்லாமே பண்ண வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து ஸ்போர்ட்ஸ் டேல வந்து குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அதை பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ எதிர்பார்க்கறத கம்மியான பேரண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் டைம் கூட பேசியிருந்தோம். உங்கள் குழந்தைங்க பண்ணுறாங்கன்னு உங்கள் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? ஸோ கம்மியான பேரண்ட்ஸ் வந்துருக்கீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஒரு விஷயத்தில். இன்னொரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து முன்னாடி எஜுகேஷன் தாண்டி ஸ்போர்ட்ஸில் உள்ள ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து யாருமே வந்து பெருசாக பேரண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஆக்சுவலாக இப்போ குழந்தைங்க எல்லாருமே வந்து ஃபோனில் இன்வால்வ் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ ஃபிசிக்கலாக வந்து அவங்க பாடி வந்து எதுவுமே வந்து ஃபிட் ஆகாது. ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பசங்களை வந்து ட்ரெயின் பண்ணி கொடுக்கும். ஒரு டிசிப்ளினாக இருக்கட்டும், ஒரு டீம் ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு போட்டி உங்களுக்கு எதிர்கொள்ளுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும். ஸ்போர்ட்ஸ் ஒரு டீம் ஒர்க்குன்னா ஒரு மேட்ச் இருக்காங்கன்னா அந்த டீம் தான் அவங்க உழைப்பாங்க. அதேதாவது ஒரு டைமுக்கு வந்து அவங்க ஒரு ப்ராக்டிஸ் மெயின்டைன் பண்ணணுன்றதாலுமே அந்த டைமிங் டிசிப்ளினாக கீப்பப் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து இது எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் கற்றுக் கொடுக்கும். அதை வந்து நீங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது போக இன்னைக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் இன்னும்
மகிழ்வுடன் தலைவர் உரை வழங்க வாழ்த்தி வரவேற்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்நாள் என் வாழ்வில் மிக இனிமையான மறக்க முடியாத ஒரு நன்னாள். ஏனென்றால் இப்பள்ளியிலே நான் 70களில் 1 முதல் 5 வகுப்புகள் படித்துக் கொண்டிருந்தேன். இந்த பள்ளியிலே நான் படிக்கும் காலத்திலே எங்கள் குடும்பமே குருஸ்புரம் ஏரியாவை சார்ந்ததுதான். என் சொந்த பந்தம் எல்லாரும் இந்த குருஸ்புரம் இடத்துல தான் இருந்தாங்க. நாங்களும் அங்குதான் வசித்துக் கொண்டிருந்தோம். அதனால என் குடும்பத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுமே இப்பள்ளியில் தான் படித்தார்கள். ஆகவே இந்த நாள் எனக்கு மிகவும் ஒரு இனிய நாள். ஏனென்றால் தாய் வீட்டை பிரிந்து சென்ற குழந்தை மீண்டும் தாய் வீட்டிற்கு வந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடையுமோ அந்த நிறைவான மகிழ்ச்சியை இன்று நான் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இப்பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி அவர்களுக்கு எனது நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் திரு ஏ செல்வகுமரன் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அவர்களுக்கும், அருட்பணியில் இருக்கும் தந்தை தாளாளர் தந்தை கிஷோர் அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தை அருட்பணியில் இருக்கும் ரவிஸ்டன் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மகிழ்ச்சியான இந்த நாளிலே இன்று இந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது நான் கிட்டத்தட்ட என்னுடைய வயது இப்பொழுது 57. நான் ஒரு 50 வருடங்கள் பின்னோக்கி சென்று பார்க்கின்றேன். என்ன அருமையான காலம் இது, எவ்வளவு மகிழ்ச்சியான காலம் இது. வாழ்க்கையில் கிடைக்க முடியாத, மீண்டும் பெற முடியாத பொற்காலம் என்றால் குழந்தைகளே இப்பொழுது நீங்கள் இருக்கும் இந்த 6 to 10 வயது காலங்கள் தான். பொறுப்பற்ற, கடமைகளற்ற, மிக மிக மகிழ்ச்சியான இந்த காலத்திலே நீங்கள் செய்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கும் பொழுது என்னுடைய பள்ளி பருவம் எனக்கு மீண்டும் ஞாபகம் வந்தது. குழந்தைகளே, இந்த பள்ளியிலே நான் படித்தேன் என்பதில் மிக அதிகமான பெருமை கொள்கிறேன். இன்று நான் ஒரு அரசு பள்ளியிலே 11, 12 வகுப்புகளுக்கு பாடம் கற்பிக்கும் வேதியியல் ஆசிரியையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் என்றால் அதனுடைய முதல் வித்து இந்த மண்ணிலே, இந்த பள்ளியிலே என்னுடைய ஆசிரியர்களால் எனக்கு விதைக்கப்பட்ட முளைதான் இன்று விதைக்கப்பட்ட விதை இன்று விருட்சமாக வளர்ந்து நான் உங்கள் முன் நிற்கும் இந்த நிலைமையை எனக்கு அளித்திருக்கின்றது. இது எனக்கு மிகவும் மிகவும் பெருமையான ஒரு நாள். நீங்கள் ஒவ்வொருவருமே இப்பொழுது விதைகளாக, உங்கள் நல்ல விதைகளாக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இந்த மண்ணிலே இன்று விதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் 20 ஆண்டுகளிலே நீங்கள் மிகப்பெரிய ஆலமரமாக, விருட்சமாக கண்டிப்பாக வளர்ந்து வருவீர்கள் என்பதில் எந்தவித அச்சமும் இல்லை. இந்த சமுதாயத்திலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஆயுதம் கல்வி மட்டுமே. நான் படித்த காலத்திலே இந்த சுற்று வட்டாரத்திலே ஆர்சி பள்ளி, இந்த பள்ளியும், உயர்நிலை படிப்பதற்காக சென்ட் ஜோசப் மகளிர் மேல்நிலை பள்ளியும் தான் உண்டு. இதற்கு அடுத்து நாம் பயில வேண்டும் என்றால் புனித அலாசியஸ் மேல்நிலை பள்ளிக்கு தான் செல்ல வேண்டும். இந்த 2 பள்ளிகளும் இந்த இடத்திலே அமையவில்லை என்றால் இந்த சமுதாயம் என்னவாகி இருக்கும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த பள்ளிக்கூடங்கள் கொடுத்த கல்வியினாலே மட்டுமே இந்த சமுதாயம் இன்று மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளது. நான் படிக்கும் காலத்திலே இந்த பள்ளியில் நிறைய வேப்ப மரங்கள் இருக்கும். 4 பேர் சேர்ந்து கட்டி பிடித்தால்தான் அந்த வேப்ப மரத்தை நாம் தழுவ முடியும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய வேப்ப மரங்கள். அந்த பள்ளிக்கூடத்தை சுத்தம் பண்ணுறது எல்லாமே நாங்கள் தான் செய்வோம். இன்றைக்கி ஒரு பள்ளிக்கூட குழந்தையை இந்த டஸ்டரை தட்டிட்டு வான்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் அன்று நாங்கள் இது எங்கள் பள்ளி, இது எங்கள் சொத்து என்று உரிமை பாராட்டி இந்த பள்ளிக்கூடத்தை, குழந்தைகளாக இருந்த எங்கள் பிஞ்சு கைகளால் இந்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் பெருக்கி இருப்போம். இந்த வேப்ப மரங்களிலே இப்போ காத்தடிகள் நிறைய வேப்ப பழங்கள் விடும். அது அவ்வளோத்தையும் பொறுக்கி டப்பா டப்பாவாக நாங்கள் அடுக்குவோம். காலையில் நாங்கள் 9 மணிக்கு வந்துட்டோன்னா நாங்கள் எல்லாரும் அதெல்லாம் செஞ்சு முடித்து அதுக்கப்புறம் அசம்பிளிக்கு போவோம். அது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடாக இருந்தது. அன்று இன்று எங்கள் பள்ளி, எங்கள் டீச்சர், எங்கள் ஊர் என்ற ஒரு உரிமைகள் இருக்கும் வரை இந்த பள்ளியின் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும்.
குழந்தைகளை இன்றைக்கு நீங்கள் செய்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கும் பொழுது நான் டைம் டிராவல் பண்ணின ஃபீலுக்கு தான் இருந்தேன். 50 வருடங்கள் பின்னோக்கி சென்று நான் பள்ளியில் ஓடி ஆடி விளையாண்ட காலங்கள். என்னுடைய முதல் வகுப்பு ஆசிரியர் சிஸ்டர், 2ஆம் வகுப்பு தெரசால் டீச்சர், 3ஆம் வகுப்பு பெல்சி டீச்சர், 4ஆம் வகுப்புக்கு சந்திரா டீச்சர், 5ஆம் வகுப்பு அன்னம்மாள் சிஸ்டர். இந்த 5 பேரும் தான் என்னை அடிப்படையில் களிமண்ணாய் இருந்த எண்ணுக்கு ஒரு உருவத்தை அமைத்து கொடுத்தவர்கள். அன்னம்மாள் சிஸ்டர் என் வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாது. நான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது சிஸ்டர் ட்ரெஷரிக்கு பில்கள் எடுத்து செல்வார்கள். அது அந்த பூத்தெருவில் இருந்தது, ஆலமரத்துக்கு பக்கத்தில். அங்கே போகும் பொழுது சிஸ்டர் துணைக்கு என்னை அழைத்து கொண்டு செல்வார்கள். போகும்போது அவர்கள் எதையுமே பேச மாட்டார்கள், தேவையற்ற எதுவுமே இருக்காது. என்னிடம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஆங்கில வார்த்தை என்ன என்று கேட்பார்கள். நான் அதை மறக்கவே இல்லை இன்று வரைக்கும். மக்காச்சோளம், மஞ்சள் கலர் சோளப்பயிருக்கு இங்கிலீஷில் என்னது அப்படின்னு அவங்க கேட்பாங்க. எனக்கு தெரியாது. அப்போ அவங்க சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கு பேர் மேய்ஸ். இன்று வர அந்த வார்த்தை என் மனதில் அடி ஆழத்தில் பதிந்திருக்கின்றது. மாணவர்களே, குழந்தைகளே, இப்பொழுது இந்த வயதில் நமக்கு என்னென்ன கற்றுத்தரப்படுகிறதோ, பச்சை களிமண் இந்த பருவம், இதில் நம்ம ஆசிரியர்கள் நமக்கு உருவங்களை உருவாக்கி தருகிறார்கள். நம்மளிடம் இருக்கும் மறைந்திருக்கும் ஒவ்வொரு திறமைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே கொண்டு வருகிறார்கள். நம்மளை இந்த வெளி உலகத்திற்கு அடையாளப்படுத்துகிறார்கள். நமக்கு ஒரு அடையாளத்தை தருகின்றார்கள். பள்ளி தான் நம்மளுடைய முதல் அடையாளம். நாம் எங்கு சென்றாலும் முதலில் கேட்பது எங்கு படித்தாய், எங்கு படித்தோம் என்று பள்ளியை சொன்னதும் முதலில் மரியாதை மிக அதிகமாக கிடைக்கும் பள்ளி வரிசையில் டாப்ல இருக்கிறது ஆர்சி பள்ளிகள் மட்டுமே. இதை நான் எந்த அரங்கத்திலும் அடித்து சொல்ல தயாராக இருக்கின்றேன். ஃபாதர்ஸ் மற்றும் சிஸ்டர்களால் உருவாக்கப்படும் குழந்தைகள் என்றைக்கும் சமுதாயத்தில் வீண் போன சரித்திரமே கிடையாது. குழந்தைகளே, இந்த பள்ளிக்கூடத்திலே நமக்கு இறை பக்தி, நல்லொழுக்கம், மூன்றாவதாகத்தான் நாம் மனதில் மனப்பாடம் செய்கின்ற பாடங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும். முதல் 2ம் இல்லை என்று 3வது நம் மனப்பாடங்களை மட்டும் நாம் வலியுறுத்தி கொண்டிருந்தால் நாம் வாழ்வில் வெற்றி பெறுவது மிக மிக கடினம். மாணவர்களே, இந்த குழந்தை பருவத்திலே நீங்கள் செய்த மார்ச் பாஸ்ட், உங்களுடைய ஏரோபிக்ஸ், உங்களுடைய மாஸ்டர், இதெல்லாம் பார்த்து நான் வியந்து போகின்றேன். இந்த குழந்தைகளை எல்லாம் எவ்வாறு இந்த ஆசிரியர்கள் பயிற்றுவித்திருப்பார்கள், ஒன்று போல செய்கிறார்கள். சின்ன குழந்தைகள் தானே, ஒரு பீட்டுக்கு டக்கு டக்கு என்று எல்லாத்தையும் மாற்றி அமைத்து எவ்வளவு அற்புதமாக நீங்கள் செய்தீர்கள். நீங்கள் செய்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் மிக மகிழ்வுடன், மிக ஆச்சரியத்துடன் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மாணவர்களே, இன்று இந்த பள்ளியிலே நான் ஒருத்தி மட்டும் அல்ல, என்னுடன் படித்த நிறைய பெண்கள், நிறைய பையன்கள் எல்லாரும் இன்னைக்கு பெரிய ஆபீசர்களாக, பெரிய தொழில் முனைவர்களாக, பெரிய சின்ன கிளாஸ் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸாக ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள். இந்த பள்ளி கொடுத்த பரிசு அது. எங்களுக்கு இந்த பள்ளி கல்வியை மட்டும் தரவில்லை, எங்களுக்கு வாழ்க்கையை தந்தது. ஆகவே இந்த பள்ளியில் இருக்கின்ற ஒவ்வொரு காலமும் நமக்கு மிகவும் பொன்னான நாட்களாகும். நாம் இங்கே இருக்கும் ஒவ்வொரு வயது வந்தவர்களே, உங்கள் ஆசிரியர்கள் அல்லது இங்கே இருக்கும் உங்கள் பெற்றோர்கள், இங்கே இருக்கும் நம்மளுடைய தலைமை ஆசிரியர், நம்ம தாளாளர், ஃபாதர், யார்கிட்டனாலும் கேளுங்களேன், நீங்கள் மீண்டும் பிறந்து வரணும் என்றால் எந்த காலத்திற்கு போக ஆசைப்படுவீர்கள்? இப்பொழுது மாணவர்களே, நீங்கள் நிறைய விளையாட்டுகள், டைம் டிராவல் விளையாட்டுகள்லாம் விளையாடி இருப்பீங்க. டைம் டிராவல் பண்ணி எல்லாருக்கும் எங்கே போக வேண்டும், எந்த காலம் உங்களுக்கு மிகவும் இனிமையானது என்று கேட்டால், இந்த பிரைமரி ஸ்கூல், ஆரம்ப பள்ளியில் நாம் இருந்த 6 to 10 வயதை தான் அனைவரும் குறிப்பிடுவார்கள். இன்று இந்த வயதில் நமக்கு கட்டுப்பாடுகள் இல்லை. அங்கே போகாத, இங்கே போகாத, அதை செய்யாத, இதை செய்யாத, எந்த கட்டுப்பாடும் இல்லை. பாடம் படிச்சியா, பரீட்சை வருது, மார்க் வாங்கணும், சென்டம் வாங்கணும், அந்த ப்ரெஷர் கிடையாது இல்லையா? நீ அவனுடன் ஏன் பேசுகிறாய், இவளுடன் ஏன் பேசுகிறாய், அந்த தெருவுக்கு ஏன் போன, இந்த தெருவுக்கு, கட்டுப்பாடுகளே இல்லாத ரொம்ப இனிமையான பொற்காலம். சிறு பட்டர்ஃப்ளை மாதிரி நம்ம எங்கே வேணாலும் பறக்கலாம், எப்போனாலும் பறக்கலாம், எங்கேனாலும் போனால், யார் கூடனாலும் போகலாம். நமக்கு அவ்வளோ உரிமைகளும், என்ன சொல்கிறது, உங்களுக்கு விடுதலைகளோடு நம்ம இருக்கக்கூடிய சுதந்திரமான ஒரு காலம். இந்த காலகட்டம் மிக மிக சுதந்திரமானது. காலத்தை நீங்கள் அனுபவிங்கள். நீங்கள் வேறு எதிலும் உங்கள் கவனத்தை செலுத்த, நன்றாக விளையாடுங்கள். நாம் வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு 3 விஷயங்கள் முக்கியம். நல்ல உணவு வேணும், நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும், நல்ல ஓய்வு வேணும். இந்த 3 தான் இந்த காலத்தில் உங்களுக்கான கடமைகள். நல்ல உணவு என்ன? தெருக்களில் இருக்கும் முட்டாய்களையும் பாக்கெட்டில் இருக்கும் பிஸ்கட்டுகளையும், அந்த நிறைய பாக்கெட் ஐட்டங்கள் விற்கிது இல்லையா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டங்கள்லாம்,
அந்த மாதிரி பாக்கெட் பண்ண பல ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள், துரித உணவுகள் எல்லாம் நாம் சாப்பிடுவது நம்ம உடலுக்கு கேடுகளை விளைவிக்கும் குழந்தைகளே. அதையெல்லாம் நாம் தவிர்த்து நம் தாத்தா, நம் பாட்டி, நம் அம்மா வீட்டில் என்ன செய்து தருகின்றார்களோ அந்த ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள, அந்த உணவுகள் மீது நீங்கள் அக்கறையோடு பிரியத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல உணவு உண்டு உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஓடி ஆடி விளையாட வேண்டும். நீங்கள் உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு 24 மணி செல்போன் நோண்டிக்கொண்டே இருந்தால் ஒபிசிட்டி, உடல் உயரத்துக்கு மிச்சமான உடல் பருமன் ஏற்படும். அதனால் நாம் இயல்பாக இயங்குவது தடைபடும். அதனால் நீங்கள் ஓடி ஆடி விளையாடுங்க. செல்போன் பார்க்கக்கூடாது என்று யாரையும் சொல்லவே முடியாது. ஏன்னா அது தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக நம் வாழ்க்கையில் ஒன்றிவிட்டது. இப்போ அதை நாம் தவிர்க்க முடியாது, ஆனால் அதை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாமே. ஆகவே நன்றாக சாப்பிட்டு விட்டு, அதே தான் பாரதி பாடுவான், மாலை முழுவதும் விளையாட்டு, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்றான். ஓடி விளையாட வேண்டும். மாலை முழுவதும் நீங்கள் விளையாடுங்கள். அந்த காலத்தில் பாரதி பாடும் காலத்தில் எலக்ட்ரிசிட்டி இருந்திருக்காது. இருட்டானவுடன் எல்லாரும் வீட்டுக்குள் வந்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது நமக்கு படிப்பு மீது அக்கறை இருப்பதனால் லைட்டு போட்ட உடனே நாம் படிக்க ஆரம்பிக்கலாம். லைட்டு போடும் வரை நீங்கள் நன்றாக ஓடி ஆடி விளையாடுங்கள். உங்கள் அங்கங்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுங்கள். இந்த ஸ்போர்ட்ஸ் டே எதற்காக கொண்டாடப்படுகிறது? அறிவை மட்டும் வளர்ப்பது கல்வி அல்ல, முழுமையான வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த முழுமையான வளர்ச்சி எங்கிருந்து வருகிறது? உங்களுக்கு கல்வியோடு நல்லொழுக்கம், இறை நம்பிக்கை, உடல் ஆரோக்கியம் முழுவதையும் கொடுத்து உங்களுக்கு அடையாளங்களையும் ஏற்படுத்தி தருவதுதான் முழுமையான கல்வி. அது பள்ளியிலே நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு நான் ஒரு சான்று. மாணவர்களே, நீங்கள் உடற்பயிற்சிகள் நன்றாக செய்து மாலை முழுவதும் விளையாடுங்கள். இரவு 10 மணி ஆனதும் நன்றாக ஓய்வெடுங்கள். படுத்தவுடன் நீங்கள் தூங்கி விட வேண்டும். இப்பெல்லாம் பெட்ஷீட்டுக்குள்ள செல்போன் வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிறது வேலையா இருக்கு. சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் அவரவர்கள் பருவத்திற்கு ஏற்ற விளையாட்டுகளையோ, வாட்ஸ்அப்களையோ, ஃபேஸ்புக்கையோ, இன்ஸ்டாகிராம்களையோ செல்போனில் பார்ப்பது மிக அதிக காலம் செலுத்துகிறார்கள். இது ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது குழந்தைகளே. ஆகவே இங்கு இருக்க ஒவ்வொரு குழந்தைகளும் உங்களுக்கு உரையாற்றுவதுதான் மிக கடினமான செயல். படித்த வளர்ந்தவர்களுக்கு நாம் நிறைய சான்றுகளை சொல்லி நாம் பேசிவிட முடியும். ஆனால் உங்கள் பருவத்திற்கு ஏற்றவாறு பேசுவது எனக்கு சிறிது கடினமாக இருக்கிறது. ஆகவே குழந்தைகளை நீங்கள் ஒவ்வொருவரும் செல்போன் பயன்படுத்துவதை குறைத்து கொள்ளுங்கள். தவிர்க்க சொல்லவில்லை, உங்களை சிறிது குறைத்து விட்டு 10 மணி ஆனால் ஓய்வெடுங்கள். உங்கள் கண்களுக்கு ஓய்வு கொடுங்கள், உங்கள் மூளைக்கு ஓய்வு கொடுங்கள், உங்கள் உடலுக்கு ஓய்வு கொடுங்கள். 10 மணிக்கு நீங்கள் படுத்தீர்கள் என்றால் 7 மணி நேரத்தில் தானாக உங்கள் உடல் எழுந்துவிடும். 10 மணிக்கு படுத்தீங்கன்னா காலைல 5 மணிக்கு முழிப்பு வந்துடும். நீங்கள் லேட்டாக படுக்க உங்களுடைய எழுந்துற டைமும் என்ன ஆகும்? ரொம்ப லேட் ஆகும். சூரியனுக்கு முன் முழித்து கொண்டால் சூரியனை கூட ஜெயித்து விடலாம் இல்லையா? அதனால சூரியன் உதிப்பதற்கு முன் நீங்கள் சிறு குழந்தைகள் இந்த பருவத்தில் நன்றாக தூங்க வேண்டும். நீங்கள் ஒரு 6 மணிக்கு நீங்கள் எழுந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். காலை எழுந்தவுடன் படிப்பு என்றான் பாரதி. காலை எழுந்தவுடன் படிப்பு. எந்தித்து உங்கள் காலை கடன்களை முடித்ததும் சிறிது நேரம் படியுங்கள். படித்துவிட்டு நீங்கள் உணவு உண்டு குளித்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்குள் நீங்கள் செல்லலாம். இந்த பள்ளியில் நீங்கள் பயில்வதற்கு பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஆர்சி பள்ளியில் படிப்பதற்கு பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இங்கு ஆண்களும் பெண்களும் சமமாக கருதப்பட்டு இப்பள்ளியில் படிப்பார்கள். என்னுடன் படித்த மாணவர்கள் இன்றும் கூட என்னுடன் படித்த ஒரு மாணவன் பேர் பிரபு. அவன் பிரபு எப்படி இருக்க என்று உரிமையாக கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு இன வேறுபாடு இல்லாத, கவர்ச்சியற்ற ஒரு அன்பான உறவை இந்த சமுதாயத்தில் நமக்கு ஏற்படுத்தி தருகிறது இந்த பிரைமரி பள்ளிக்கூடங்கள். ஸோ இந்த பள்ளியில் படித்து நீங்கள் ஒவ்வொருவரும் மென்மேலும் உயர்ந்து மிகப்பெரிய ஆட்களாக வளர வேண்டும். ஒரு கலெக்டராக இருக்கிறார், ஒரு பள்ளி தாளாளராக இருக்கிறார், நமது மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறார், நமது நாட்டின் பிரதமராக இருக்கிறார், பிரசிடென்டாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் குழந்தைகளாக இருந்தவர்கள் தானே. குழந்தைகளாக இருக்கும் பொழுதே நாம் என்னவாக வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் உங்கள் மனதில் தெளிவாக பதித்துக் கொள்ள வேண்டும். நான் என்னவாக போகிறேன், 20 ஆண்டுகளில் நான் யார் என்ற கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் என்னவாக விரும்புகின்றீர்கள் என்று. நான் சிறு குழந்தையிலேயே நான் ஆசிரியராக வேண்டும் என்று தான் விரும்பினேன். நீங்கள் LKG குழந்தைகளை கேட்டு பாருங்கள். அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வந்தவுடன் என்ன செய்வார்கள்?
சாப்பிட்டு முடித்து விளையாட்டு என்றால் கையில் ஒரு குச்சியை எடுப்பார்கள், தரையில் 2 ஜாமான் விளையாட்டு ஜாமான் கிடக்கும், அதை ஏய் பேசாத உட்காரு ஒரு இடத்துல இரு என்று பாவனை விளையாட்டாக ஆசிரியர் தொழிலைத்தான் அக்குழந்தைகள் செய்யும். அதே போல குழந்தைகளே, நான் குழந்தை பருவத்திலே என்னுடைய பெற்றோரும் ஆசிரியர்களே, ஆனால் நானும் ஆசிரியராக வேண்டும் என்ற கனவில் தான் இருந்தேன். காலேஜ் ஆசிரியராக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், பேராசிரியராக வேண்டும் என்று. இறுதியில் பள்ளியில் மேல்நிலை பள்ளி ஆசிரியராக வந்து நான் நின்றேன். ஆகவே மாணவர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் எதிர்காலத்தில் என்னவாக விரும்புகின்றீர்கள்? ஒருவர் சொல்லுவார், கவிஞன், கிழிந்த டவுசருக்குள் தான் கலெக்டர் ஒளிந்திருக்கிறார் என்று, நைந்து போன பனியனுக்குள் தான் பிரதமர் ஒளிந்திருக்கிறார் என்று. நிச்சயமான வார்த்தைகள் அவை ஒவ்வொன்றும். குழந்தைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் பிற்காலத்தில் ஒரு பெரிய டாக்டர், இன்ஜினியர்கள், கலெக்டர், பிரதமர் என்று எல்லா துறைகளிலுமே நீங்கள் வர முடியும். உங்களுக்குள்ள உத்வேகம் உங்களுக்குள் அடங்கியிருக்கிறது. எப்படி ஒரு சிறு விதைக்குள் ஒரு பெரிய மரம் ஒளிந்திருக்கின்றதோ அதுபோல உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆற்றல் பொதிந்து இருக்கின்றது. அந்த ஆற்றல் படிப்படியாக வெளியே வந்து உங்களை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் உங்களுக்கு வருங்காலத்தின் இலக்கு தெளிவாக இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் வருங்காலத்தில் என்னவாக வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் நன்றாக இருத்தி கொண்டு அந்த புள்ளியை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி உங்கள் பாதையை நகர்த்துங்கள். ஓடி ஆடி விளையாடுங்கள். 10 வயதுக்கு பின் உங்கள் நோக்கங்கள் உங்கள் இலக்கை நோக்கி செல்லட்டும். உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து நீங்கள் வாழ்வில் மென்மேலும் சிறக்க மிகப்பெரிய மனிதர்களாகி இப்பள்ளியிலே என்னை போல் நீங்களும் தலைமை தாங்க வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அட்டகால நினைவுகளை பண்புடன் நினைவு கூர்ந்து தன் பள்ளி பருவ நினைவுகளை பாங்குடன் நினைவுபடுத்தி நல்லதொரு வாழ்த்துறை மூலம் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி வாழ்த்தி மகிழ்ந்த தலைவர் அவர்களுக்கு எம் நன்றி. சிலம்பம் வீரப்பண்பு ஊற்றெடுக்க நீள்கம்பு தான் எடுத்து சுழற்காற்றாய் சுழன்று வீசும் தற்காப்பு கலையாம் சிலம்பம் என்ற பெயரில் எங்கும் சிறப்பு பெறும் கலைதனை நம் முன் செய்து காட்ட வருகின்றனர் எம் பள்ளி மாணவர்கள். தியான பயிற்சி முறை very slowly. தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்பக்கலையின் ஒரு பகுதியினை செய்து காட்ட வருகிறார்கள் இந்த பள்ளி மாணவர்கள். Ready? Start.
ஒரு பகுதியினர் பட்டாசு செய்து காட்ட வருகிறார் ஒரு மாணவன். ஒரு சிறிய கற்பனை தான். எவ்வளவு நீங்க செய்து காட்டுறீங்களா? நன்றி. சிறந்த சிந்தனையுடன் நேரத்தை மேலாண்மை செய்து காலத்தை தன்வசைப்படுத்தி படைத்தவன் மனமகிழ பங்கையும் பள்ளியையும் சிறப்பாக வழிநடத்தி வரும் பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை கிஷோக் அவர்களை வாழ்த்தலை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். மதிப்பிற்குரிய விளையாட்டு விழாவின் தலைமையேற்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்த வருகை தந்திருக்கிற பள்ளியின் பழைய மாணவி இந்நாள் விழா தலைமையாளரும் சகோதரி அவர்களுக்கும் பெற்றோராசிரியர் கழக தலைவர் திரு செல்லகுமார் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் சகோதரி அவர்களுக்கும் இருபால் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாலிபால் விளையாண்டுருக்கிறேன், ஃபுட்பால் விளையாண்டுருக்கிறேன், பாஸ்கெட்பால் விளையாண்டுருக்கிறேன், டேபிள் டென்னிஸ் விளையாண்டுருக்கிறேன், பேட்மிண்டன் விளையாண்டுருக்கிறேன், ஷட்டில் காக் விளையாண்டுருக்கிறேன். நான் விளையாடாத விளையாட்டுகளே கிடையாது. எல்லா விளையாட்டும் விளையாண்டுருக்கேன். ஆனால் விளையாடாத விளையாட்டு என்ன தெரியுமா? இந்த சிலம்பாட்டமும் இந்த கராத்தையும் தான். இது எங்களுக்கு அந்த காலத்தில் சொல்லித்தரவே இல்லை. ஸ்கூலில் நான் படிக்கிறப்போ 1985 அந்த பீரியடில் இந்த விளையாட்டுகள்லாம் சொல்லித்தரவே இல்லை. ஆனால் இப்போது எல்லா குழந்தைகளுக்கும் இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. சிலம்பாட்டம், கராத்தை போன்ற விளையாட்டுகள் சொல்லி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உண்மையிலேயே பாராட்டக்குரியது. அதிகமான மாணவர்களை கொண்ட இந்த பள்ளியில் ஆசிரியர்கள் சிரமேற்று தங்களுடைய முழு திறனை வெளிப்படுத்தி மாணவர்களும் முழு திறனை வெளிப்படுத்துவதற்கு செய்கிற ஒரு நல்ல உதாரணம் இந்த விளையாட்டு போட்டி. வழக்கமாக விளையாட்டு போட்டி யார் நடத்துவா? ஒரு ஆசிரியர், ஆண் ஆசிரியர் நடத்துவார். அவர் தான் நடத்தக்கூடியவர். எல்லா ஸ்கூல்லையும் அவர் தான் நடத்துவார். நீங்கள் வேணா தரவை மைதானத்தில் போய் பாருங்கள், அவ்வளோ பேர் விளையாடுவாங்க. ஆண் ஆசிரியர்கள் தான் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க, எல்லாரும் செய்வாங்க. ஆனால்
ஒரு தொடக்கப்பள்ளியில் எந்த ஆண் ஆசிரியரும் இல்லாமல் ஆசிரியர்களால் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு பள்ளியில் இந்த மார்ச் ஃபாஸ்டே ஒரு மிகப்பெரிய உதாரணம். அவ்வளோ மாணவ மாணவியரையும் ஒரு சேர நடக்க வைப்பதும், அந்த மியூசிக்கு பிறந்தவாறு நடக்க வைப்பதும், ஐஸ் ரெடின்னு சொல்கிறதும், அந்த விஷயங்கள் எல்லாம் மிக மிக கடினம். அதை மாணவர்கள் எளிதாக செய்து காட்டியிருக்கிறார். உண்மையிலே ஆசிரியர்களுக்கு பாராட்டுகள். விளையாட்டு அது இளமையின் ரகசியம். யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க எப்பவுமே யூத்தாக இருப்பாங்க. யார் ஒழுங்காக விளையாடலையோ அவங்க சீக்கிரமாகவே தொய்வடைஞ்சிருவாங்க. ஆக விளையாட்டு என்பது இளமையின் ரகசியம். இந்த இளமையின் ரகசியம் இந்த தொடக்க பள்ளியிலேயே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே மாணவர்களை சிறப்பாக பாராட்டணும். இன்றைக்கு வந்திருக்கிற இந்த மாணவர்களை நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னா காலை சாப்பாடு சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, வீட்டில் காஃபி மட்டும் குடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் உற்சாகமாக இந்த விளையாட்டு போட்டியில் சிறப்பாகவே அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். காரணம் அவர்களுக்கு அருகில் இருக்கிற அதிக ஆர்வம். ஆக அந்த ஆர்வத்தை பெற்றோர்கள் தயவு செய்து இன்னும் அதிகமாக உருவாக்க முயற்சி எடுக்க வேண்டும். இன்னைக்கு நாம் எல்லாரும் என்ன நினைத்திருக்கிறோம்? படித்தால் மட்டுமே நம்முடைய குழந்தை நல்ல மாணவன் என்று நினைத்திருக்கிறோம். அது நல்ல ஒரு முடிவு இல்லை. படித்தால் மட்டுமே ஒருவன் நல்ல மாணவனாய் மாறிவிட முடியாது. யார் ஒரு குழு விளையாட்டில் சிறந்தவர்களாக இருக்கிறாரோ அவர்கள் தான் நல்ல மாணவர்கள். என்றால் படிக்கும் பொழுது தான் அடுத்தவரை உயர வேண்டும், அடுத்தவரை விட முன்ன வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பார்கள். ஆனால் விளையாட்டில், குழு விளையாட்டில் ஒருவரை ஒருவர் சார்ந்து விளையாடுவார்கள். அந்த சார்ந்து விளையாடும் தன்மை அந்த மாணவர்களை இன்னும் குழு ஒற்றுமைக்கு, உறவு வாழ்க்கைக்கு அடிப்படையாகவே இருக்கும். ஆக குழு விளையாட்டு தான் ஒரு மாணவனுக்கு ஒரு மாணவிக்கு சேர்ந்து சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றலை தரும். அதுவே ஒழுக்கத்தை கற்றுத்தரும். அதுவே உறவு வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கும். ஆக இந்த விளையாட்டுகள் நிச்சயமாக மாணவர்களுக்கு நல்ல உடல்நலத்தை மட்டும் கற்றுக் கொடுப்பதில்லை, உறவு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையுமே அது கற்றுக் கொடுக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக விளையாட்டு ஆக சிறந்த ஒரு உடற்பயிற்சி. இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி மாநகரில் நிறைய பேர் இந்த உடல் சார்ந்த பயிற்சிகளில் விளையாட்டில் போகிறாங்க. நீச்சல் போகிறாங்க, ஹாக்கி போகிறாங்க, வாலிபால் போகிறாங்க, அத்லெட்ஸு போகிறாங்க. அதே போல் நம்முடைய குழந்தைகளும் இத்தகைய விளையாட்டு பயிற்சிகளில் ஈடுபடுகிற பொழுது நிச்சயமாக நம் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தோடு மட்டுமல்லாமல் நல்ல பண்புகளிலும் வளர்வார்கள் என்பதுதான் நம்முடைய விளையாட்டுகள் நமக்கு கற்றுத் தருகிற பாடம். ஆக பெற்றோர்களே, நம்முடைய குழந்தைகளை படிப்பில் மட்டும் அக்கறை உள்ளவர்களாக உருவாக்கி விடாமல் விளையாட்டுகளிலும் அவர்கள் அக்கறை உள்ளவர்களாக உருவாக்கின உங்களுடைய பங்களிப்பு மிக மிக தேவை என்பதை அழகாக பதிவு செய்வதுதான் இந்த விளையாட்டு போட்டியினுடைய முதற் காரணம். ஆக இந்த விளையாட்டு போட்டியில் மாணவர்கள் எவ்வாறு உற்சாகத்தோடு கலந்து கொள்கிறார்களோ அதே போல தொடர்ச்சியாக இந்த விளையாட்டுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படவும் நீங்கள் அவர்களுக்கு துணையாக இருக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
'Cause I'm done cleaning up your mess. Found myself in my regrets. I've become a little stronger now. 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 You cashed in on my promises. You know I'm too generous. Now I've learned to never help you out. 'Cause I'm done cleaning up your mess. Found myself in my regrets. I've become a little stronger now. A little stronger now. Casting on my promises. You know I'm too generous. Now I've learned to never help you out. 'Cause I'm done cleaning up your mess. Found myself in my regrets. I've become a little stronger now. A little stronger now. Open eye, feel the waves cut through me. Hypnotized by the sounds I'm breathing in. Hold tight, chemicals collide. Hold tight, hold tight, hold tight. Dripping lights paint the skies, all because of you. Dripping lights paint the skies, only you can make me move. Can make me move. Can make me Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. And on we'll go.
gets ingrained in my head, and I start to see. Honey, I'm a perfect 10. Honey, I'm a perfect 10. Whoa. Honey, I'm a perfect 10. Honey, I'm a, yeah. I'm on my own, broken and alone. I feel the rain crashing down all around this empty town. I'm searching for the lost and found, but you don't care, you're unaware. Keep moving like the scars aren't even there. It's in the air like a blazing flare. Don't stare 'cause the flames will burn us. I thought you were the one for me. That's why I gave you everything. Held you close by the stormy seas. Oh, you meant the world to me. I used to kiss your head when you cried for me. Hold your hand while the pain was over. Keep you warm by the roaring sea. You meant the world to me. Oh, you meant the world to me. Oh, you meant the world to me. My darling dear, you're never here. When I'm in pain, you hide and disappear. Like shadows in the atmosphere, charting the stratosphere. Yeah. I prayed for you and kept you near, in hopes you'd chase away my fears. I'm on my own, you made it so, and now I'm chasing nightmares too. I used to run with you through the great big leaves, laugh at you when you laugh at me. Hope for us because I believe the home was just you and me. I thought you were the one for me. That's why I gave you everything. Held you close by the stormy seas. Oh, you meant the world to me. Oh, you meant the world to me. Oh, you meant the world to me. Do you remember how you held me then? Now you got me reaching out. And do you see you got me falling in more times than I can get out. Down in the deep of my mind, I call for you and you're always inside. Down in the deep of my mind, how long do I got to keep you, to keep you? Down in the deep of my mind, I call for you and you're always inside. Down in the deep of my mind, trying so hard not to keep you, to keep you.
Oh, you make me wanna talk back to you. Say it like that. If I hate you, then find someone new. Baby, but you know I never will. No, so I choke you down just like a pill. Never ever find the right words, and there's no way this is real life. There's no telling you're the right girl, so I can only say that it feels right. It feels right, it feels right. Yeah, I can only say that it feels right. It feels right, it feels right. Yeah, I can only say that it feels right. Going with the gut, never had a doubt, felt like this is just a must. Put me in perspective, I'm the deepest in the cut. Everybody tuning in, but this is just for us now. We know I ain't ballin' yet, hoes wanna holler, oh no, I don't call them back. Girl, let me see you hold it down, we gon' have a blast. Cause I just wanna know what you gonna do with all of that. Ain't gotta say a word, I know what's up, you can have it all. Watch me rip it off, I'll admit it, you got me feeling hella loved. Even when it's going down, know that we gon' live it up. Young shot caller, always been a baller. Know that you the one, I can feel it in my heart. Yeah, I won't stop charging me, go and come harder. I can see you and I, way beyond the stars, girl. I can never ever find the right words, and there's no way this is real life. There's no telling you're the right girl, so I can only say that it feels right. It feels right, it feels right, it feels right. It feels right.
gon' burn it down. Burn it down. We gon' burn it down. Burn it down. I killed it, it's murder. 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 I killed it, it's murder, go crazy, berserker. 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 Show them. Change the station with a new shit. Show them.
with such tired eyes. And everything we said we'd be, we just traded for a suit coat and a tie. And underneath the rows of trees, I will see you where the ocean meets the sky. Under your toes, the fire grows. You are ready for a different kind of life. You're silent, bold, the wind is cold. You must return to the wild. You're silent, bold, the wind is cold. You must return to the wild. உள்ளே போங்கம்மா, உள்ளே போனால் தான் தெரியும் இருந்துட்டு. மியூசிக் நின்ன உடனே கொஞ்சம் உள்ளே போங்க. மியூசிக் நின்ன உடனே உள்ளே போங்க. தம்பி போட்டு விடுப்பா. ஜென்சி ஜென்சி இவன் உள்ளே போங்க. 4 டீச்சர்ஸ் இருக்கிற குரூப்பில் போங்க. குரூப்பில் போங்க. போயிட்டீங்களா? ஸ்னோஃபி ஜென்சி வந்துட்டீங்களா? சோனியா
என்னச்சா ஜாஸ்மின் ஸ்னோஃபி ஃபாதர் விட்டு ஏமா 4ல் எதுலையாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும், வெற்றிடமாக இருக்கக்கூடாது. இல்லைங்க சோனியா ஜென்சி இன்னச்சனம் ஜாஸ்மின் சோனியா ஸ்னோஃபி ஸ்னோஃபி ஜாஸ்மின் பிரைஸ் உண்டு. ஸ்னோஃபியாமா 2 பேர் போயிட்டாங்களா? 2 பிரைஸ் தானா? அவங்க 2 டீச்சர்ஸ் தான், நீங்க 2 பேர் வெளில வந்துருங்க. ஸ்னோஃபி ஆண்களுக்கான போட்டிகள் ஆரம்பமாக இருக்கிறது. எல்லாரும் கிரவுண்டுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு வாங்க, சீக்கிரமா வாங்க, நேரம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களுக்கெல்லாம் பசிக்குது. பெற்றோர்களுக்கான பிரைஸ்ல பெண்களுக்கு உள்ளது ஜினோதா ஃபர்ஸ்ட் பிரைஸ், அனுசியா செகண்ட் பிரைஸ். மேடைக்கு வாங்க, ஜினோதா மேடைக்கு வாங்க. தாளாளர் தந்தை அவர்கள் பரிசு வழங்குவார்கள். ஃபாதர் வந்தோடனே ஆண்களுக்கெல்லாம் போட்டி வைக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் கூப்பிடுறேன், யாரும் வர மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து ஒரு லக்கி காலம் தான், நீங்கள் ஓட விளையாடுறதுலாம் வேண்டாம், ஒரு கட்டத்தை வந்து நிற்கணும், அவ்வளோதான். விரும்பினவங்க வாங்க, விருப்பம் இல்லைன்னா நாங்கள் அடுத்த போட்டி ஸ்கிப் பண்ணி போயிடுறோம். விருப்பம் உள்ளவங்க வாங்க. ஆண்களுக்கான போட்டியில் கலந்து கொள்ள யாருக்கு விருப்பம் இல்லையா?
சீக்கிரம் வாங்க, நம்ம பிள்ளைக்கு சாப்பிடாம இருக்குல்ல. ஆண்கள் வெயிட் பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் போங்க. ஆண்கள் வாங்க, அப்படி நடக்க ஆரம்பிங்க. சாப்பிடுறதுலாம் என்னாச்சு? ஜென்சி 3 பேர் அவுட். ஸ்னோஃபி சோனியா பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் செல்வகுமார் முதல் பரிசு. செகண்ட் பிரைஸ் மணிமாறன் அவர்கள். வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெடியா? ஸ்டார்ட். Let me start. Red bill. No. Okay, start. Yellow. Okay, again, move. Again, yellow. Unnacha. Blue. Honey,
நின்னாச்சா? அகைன் ப்ளூ. அவுட். ஒரு பிரைஸ் தான். அவுட்ஸ்னா அவுட் தான். அவன் டிஸ்குவாலிஃபைடு இல்ல. லேட்டா வந்தா டிஸ்குவாலிஃபைடு தானே. கூப்பிட்டு வச்சு பரிசு கொடுப்பானா என்னாவது? கூப்பிட்டு வச்சு ரெட் அவுட். yellow. சோனியா அடுத்த பிரைஸ், செகண்ட் பிரைஸ். பெற்றோர்கள் மாணவர்கள் கவனத்திற்கு, நான் லஞ்சு கொண்டு வர வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். சத்துணவு சமைக்கிறாங்க. பெற்றோர்கள் வராத பிள்ளைங்க லஞ்சு சாப்பிடணும், சரியா? வேனுக்கு நான் சாப்பிட்டதுக்கு பிறகு தான் வேனில் ஏற்றுவேன். பெற்றோர்கள் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகலாம். இப்போ இல்லை, நன்றி உரை முடிந்த பிறகு. இப்போ கடைசியாக நன்றி உரைக்கு செகுலா நம் பள்ளியின் முன்னாள் மாணவருமான திரு செல்வகுமரன் அவர்களுக்கும் எம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் பள்ளியை திறம்பட வழி நடத்தி கொண்டிருக்கும் தாளாளர் தந்தை அவர்கள் கடமை, தன்னடக்கம், அன்பு, பண்பு, பரிவுடன் செயல்படுபவர். விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து வாழ்த்துரை வழங்கிய எம் பள்ளி தாளாளர் தந்தை அவர்களுக்கும் எம் மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். பள்ளியின் முன்னேற்றத்திற்காக பல வகைகளில் முயற்சி செய்து பள்ளியை உருவாக்க பாடுபடும் எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி அவர்கள் விடாமுயற்சியின் வெற்றியின் வடிவம், தன்னம்பிக்கையின் திறவுகோல், எடுத்த காரியத்தை திறம்பட முடிக்கும் சிந்தனையாளர். நம் பள்ளியின் விளையாட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற திட்டமிட்டு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி அருள்மேரி அவர்களுக்கும் எம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பணிக்கு தம்மை முழுவதும் அர்ப்பணித்து அர்ப்பண உணர்வோடு பணியாற்றி பள்ளியை சிறந்த பள்ளியாக உயர்த்த தலைமை ஆசிரியரோடு இணைந்து உன்னத பணியாற்றும் எம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எம் வாழ்த்துகளும் நன்றியும். இரவு வானை அலங்கரிக்கும் விண்மீன்கள் போல இவ்விழாவினை பல வண்ண ஜாலங்களால் அலங்கரித்து பலவிதமான உடற்பயிற்சிகளை செய்து நம் கண்ணிற்கு விருந்தளித்த விழா நாயகர்களான எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் பள்ளியை தேர்ந்தெடுத்து தம் பிள்ளைகளை எம் பள்ளியில் சேர்த்து பயில வைத்து தம் பிள்ளைகளின் திறமைகளை காண வந்திருக்கும் பெற்றோர் பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கராத்தே, சிலம்பம் மற்றும் கலைஞரை சிறப்பாக கற்பித்து விழாவினை சிறப்பாக செய்த மாஸ்டர் ஆண்டனி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுகள் வாங்கி தந்து இவ்விழாவினை சிறப்பித்த திரு ராபர்ட் அவர்களுக்கும் எம் சிறப்பான நன்றியை கூறிக்கொள்கிறோம். பள்ளியில் பல வழிகளில் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் திரு அலெக்ஸ் அண்ணன் அவர்களுக்கும் எம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி நிகழ்ச்சியை யூடியூப்பில் டெலிகாஸ்ட் பண்ண உதவி செய்யும் தம்பி ஜானஸ் அவர்களுக்கும் எம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழா சிறக்க உதவிய பல நல்ல உள்ளங்களுக்கு